வணக்கம் இனிய உறவுகளே. இன்னைக்கு நாம மிக சுவையான சுலபமான தால் ஃப்ரை எப்படி சமைப்பது என்று பார்ப்போம். வாங்க சமைக்கலாம். தேவையான பொருட்கள்: கடுகு அரை ஸ்பூன், சீரகம் அரை ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2, பச்சை மிளகாய் 2, 5 பல் பூண்டு, இஞ்சி பூண்டு விழுது அரை ஸ்பூன், தேவையான அளவு கொத்தமல்லி, தேவையான அளவு கருவேப்பிலை, மிளகாய் தூள் அரை ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கஸ்தூரி மேத்தி 1/4 ஸ்பூன், நெய் அரை ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, பெரிய வெங்காயம் 1, மீடியம் சைஸ் தக்காளி 2, பருப்பு 200 கிராம். இப்போ வாங்க நம்ம பருப்பு ரெடி பண்ணலாம். ஒரு குக்கரில் நன்றாக கழுவி வைத்த பருப்பு, உப்பு, தேவையான அளவு தண்ணீர், 1/4 ஸ்பூனுக்கும் குறைந்த மஞ்சள் தூள் சேர்த்து நான்கு விசில் வரும் வரை வேக வச்சுக்கோங்க. பருப்பு ரொம்ப குழஞ்சிடாம பார்த்துக்கோங்க. ரொம்ப குழஞ்சிருந்தா சாப்பிட்றதுக்கு நன்றாக இருக்காது. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காய்ந்தவுடன் கடுகு, சீரகம், காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், சின்ன சின்னதாக நறுக்கிய பூண்டு சேர்த்து வணக்குங்க. வெங்காயம் கண்ணாடி போல ஆனவுடன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து 1 நிமிடம் வணக்கலாம். இதோட மிளகாய் தூள், மஞ்சள் தூள் சேர்த்து வணக்குங்க. இந்த சமயத்துல நாம தக்காளி சேர்த்து நன்றாக வணக்கலாம். தக்காளி வணங்கியவுடன் பருப்பு சேர்த்து அதோட தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து 5 நிமிடம் கொதிக்க வைக்கலாம். பாருங்க, நல்லா கொதிச்சிச்சு. இந்த சமயத்துல கரம் மசாலா, கஸ்தூரி மேத்தி இப்படி கசக்கி சேர்த்துக்கங்க. இது ரெஸ்டாரண்ட்ல செய்தது போல ரொம்ப வாசனையா இருக்கும். இப்போ உப்பு சரி பார்த்துக்கங்க. இதோட 1/4 ஸ்பூன் நெய், கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கலந்து 2 நிமிடம் கொதிக்க விடுங்க. அவ்வளவு தாங்க, நம்ம சுவையான தால் ஃப்ரை ரெடி. இது சாதம், சப்பாத்தி, தோசையோட சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப சுவையா இருக்காங்க. ஆனா கீ ரைஸோட சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப பிரமாதமா இருக்குங்க. நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என்ன பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.